அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நேத்து நைட்ல இருந்து தொடங்குது. ஏன்னா நேத்து நைட்டு திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் மாரியம்மனுக்கு 5ஆம் நாள் பூச்சொரிதல் முன்னிட்டு எல்லாமே வந்து நல்லபடியா வந்து நிறைவடைந்துருச்சு. அதனால வந்து வீட்டுகளுக்கு பிரசாதம் வந்து கொடுக்க வந்தாங்க. கேசரி, அப்புறம் வந்து அம்பாளுக்கு சாத்தின மலர்கள், அப்புறம் தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட சேர்த்து ஒரு மாலையும் கொடுத்தாங்க. அந்த மாலை நான் எங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை ஏகாதசியோடு கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளையும் முருகப்பெருமானையும் வழிபட உகந்த நாள். பெருமாள் நாளே மஞ்சள் தான். மஞ்சள் வந்து சேர்க்காம இன்னைக்கு இருக்க முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தண்ணீர்ல நான் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு பூக்கள் போட்டு பச்சை கற்பூரம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதையும் வந்து நான் வந்து வச்சு நான் வந்து நிலைவாசல்ல இன்னைக்கு வச்சேன். போன தடவை வெட்டி வேர்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூம்ல வச்சிருந்தேன். இந்த தடவை வந்து நான் நிலைவாசல் வச்சதுக்கு காரணம், நிலைவாசல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எனக்கே வந்து கண்ணு படுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் நிலைவாசல்ல வந்து வச்சுட்டேன். அது ஏங்கிறத நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கறனால நம்ம வந்து துளசி தாயாருக்கும் வந்து எப்பவுமே வெள்ளி செவ்வாய் நான் ஏத்துவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஏத்தியே ஆகணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சு பூஜை பண்றதுக்கு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் ஏத்திட்டேன். இந்த மாலை தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் கொடுத்த ஒரு அற்புதமான இந்த மாலை எங்க வீட்டுல இன்னைக்கு நிலைவாசல்ல அழகா வந்து அலங்கரிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் உருளியில வச்ச மலர்களும் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு உகந்த மலர்கள் தான். ஏற்கனவே நம்ம சாட்டின பூவை வந்து ஒரு சாமிக்கு போட்டதை இன்னொரு சாமிக்கு நம்ம போடக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலைவாசல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து மற்ற பூக்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து பூஜை ரூம்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டுல போட்டு நேத்தே வந்து வச்சுட்டேன். அதை வந்து நம்ம நாளைக்கு காய்ஞ்ச உடனே எடுத்து நம்ம ஆத்துல வந்து விட்டுறலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல குலதெய்வ விளக்கு வந்து ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வெற்றிலை தீபம் வந்து நான் மதியம் 1 to 2 தான் செவ்வாய் ஹோரையில வந்து போட போறேன். ஏன் அப்படின்னா காலையில நான் சொன்ன மாதிரி ஹோரை நேரம் முடிவடைஞ்சிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தவறு கிடையாது. செவ்வாய்க்கிழமையில நமக்கு 3 ஹோரை நேரமும் இருக்கு. காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நான் அதனால பதட்டப்படாம காலையிலே வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து நான் பூக்களால அலங்காரம் பண்ணி வெள்ளி விளக்கு வந்து ஏத்திட்டு நான் வந்து நெய்வேத்தியம்லாம் படைச்சிட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போடும்போது அந்த ஹோரை நேரத்துல போடுறதா நமக்கு வந்து நல்லது அப்படிங்கறனால நான் வந்து ஹோரை நேரம் வந்து போடுறேன். இந்த வாரம் வந்து எனக்கு 4ஆம் வாரம். நான் வந்து வேண்டுதல் பரிகாரமா இந்த தீபத்தை வந்து 9 வாரம் வந்து ஏத்தலான் இருக்கேன். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆவது வாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் வந்து வீடு முழுக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து சாம்பிராணி வந்து அந்த மூலிகை சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க, பால் சாம்பிராணி, அந்த சாம்பிராணிலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க கமகமன்னு வாசமா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் உகந்த நாள், முருகனுக்கும் உகந்த நாள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு இருக்கேன். முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உகந்தது. அதே மாதிரி அங்காரகனுக்கும் வீடு மனை யோகம் இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்காரகனோட அருள் வந்து இருக்கணும். அதாவது செவ்வாய் கிரகத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை ஈஸியா வந்து அடைய முடியும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல முருக வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரத்துல வந்து கடனை வந்து அடைங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் சீக்கிரம் வந்து கடன் வந்து குறையும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வளர்பிறை ஏகாதசியோடு கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமை. இந்த நல்ல நாள்ல நம்ம கிட்ட என்னெல்லாம் குறையணும் வேண்டதை விட நம்ம கிட்ட என்னெல்லாம் வளரணும் அப்படிங்கிறத வேண்டுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. போன செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசியும் செவ்வாய்க்கிழமை தான் வந்துச்சு. ஸோ வந்து செவ்வாய்க்கிழமையோடு கூடிய வரக்கூடிய இந்த ஏகாதசியை வந்து நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அவருடைய மாமனான பெருமாளையும் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து வரும்போது அதுக்கு வந்து சக்தி வந்து அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம கோரிக்கையை வைக்கும் போது நம்மளுடைய கடவுளுடைய அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லபடியா வந்து கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த வந்து நீங்க வந்து கேளுங்க. இது வந்து கரெக்டா இல்லையாங்கிறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்பவுமே வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணுங்கிறது அவர் ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். வீடை விட கார் மேல ரொம்ப அதிக ஆசைன்னு சொல்லலாம். அது நியாயமான ஆசை, அது அவருடைய ஆசை. அதுல நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல. ஆனா நமக்கான அந்த பட்ஜெட் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நம்ம வாங்கணும் போது நமக்கு நிம்மதி வந்து போயிடும். ஏன்னா வீட்டு லோனும் வந்து பாத்தீங்கன்னா வீடுமே வந்து ஹவுசிங் லோன்ல தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால அது மட்டும் இல்லாம இருக்கிறதுக்கு கடனை வந்து பெருக்கக்கூடாது, கடனை வந்து குறைக்கணுங்கிறதா நம்ம நினைப்போம். பெண்கள் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க சுச்சுவேஷன் அனுசரிச்சு நிறைய பேர் வந்து இது மாதிரிலாம் யோசிப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல கூட போயிடலாம் கூட நினைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்காரர் வந்து கடன் பட்டு கார்ல கூட்டு போறது வந்து எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாங்க.
ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா கடன் பட்டாவது வந்து பெண்கள் நம்ம கட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செய்யணும்னு நிறைய ஆண்கள் வந்து கடன் பட்டாவது சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு செய்யறாங்க. ஆனா அந்த கடனை வந்து நம்ம அடைச்சு நல்லபடியா வந்து வந்துட்டோம்னா அதுல இருந்து தப்பு கிடையாது, நம்ம தப்பிச்சிடறோம். அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் எல்லாம் போகாம நம்ம வந்து அதில் தப்பிச்சிடறோம், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இதுவே கடனை வந்து கட்ட முடியாம போச்சுன்னா அந்த குடும்பத்துக்காக நம்ம செஞ்சதுனால பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கஷ்டமா இருக்கும். அதை வாங்கின நமக்கும் அது சந்தோஷம் வந்து இருக்காது, நம்ம அதை அனுபவிச்ச சந்தோஷமும் நம்ம கிட்ட இருக்காம போயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேணான்னு சொன்னேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு பெருமாளே வந்து கடன் பட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா நான் சாமி கும்பிடுறேன் இல்லையா, ஸோ அதனால வந்து அந்த உதாரணத்தையும் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட, உங்க பெருமாளே வந்து கடன்ல தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஆமாங்க பெருமாளும் கடன்ல தான் இருக்காரு. இந்த வீடை வந்து நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணும்போது நான் வந்து வேலையில இருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா தைரியமா நீங்க அப்ளை பண்ணும்போது நான் ஒன்றும் பெருசா வந்து அப்ஜெக்ட் பண்ணல, எதுவும் எதிர்ப்பு சொல்லல. ஆனா இப்ப எனக்கு வந்து வேலை வந்து இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நம்ம இன்ஸ்டியூட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் தான் வருது, அதை வச்சு நம்ம வந்து லோன் கட்டணும், வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. குழந்தைங்க படிப்பு செலவு, மருத்துவ செலவு, இது எல்லாமே இருக்கு இல்லையா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாள் பின்னாடி இருக்கிறனால அவங்க கிட்ட அல்ல அல்ல செல்வம் வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து அவர் தைரியமா என்ன எத்தனை பேட்டாலும் வாங்கலாம். ஆனா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசா இல்ல, நான் இன்னுமே நல்ல வேலை கிடைச்சு அதுவும் பர்மனன்ட் ஜாபா கிடைச்சு எனக்கு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து தைரியமா எல்லாம் செலவு பண்ணலாம். அப்ப நானும் மகாலட்சுமி மாதிரி நான் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் போது நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது விளையாட்டா சொன்னாலுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற பேக் போனு, நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தி, நம்ம கூட இருக்கிற அந்த வந்து அசட் சொத்து, இதெல்லாம் வச்சு நம்ம கடன் வாங்கணும்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லாம நம்ம வந்து கடன் வாங்கிட்டு பின்னாடி வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க நிம்மதியும் போயிடும், அவங்களோட அந்த அதான் நமக்காக வாங்கி கொடுத்தாங்க இல்லையா கணவர், அவருடைய நிம்மதியும் வந்து போயிடும். ஏன்னா கணவரோட நிம்மதி போயிடுச்சுன்னா வீட்டுல வந்து நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். எல்லாருமே பொத்தாம் பொதுவா பெருமாளே வந்து கடன் வாங்கிட்டாரு, குபேரன்ட்ட கடன் பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு பின்னாடி மகாலட்சுமி தாயார்னு ஒருத்தவங்க இருக்கிறவங்கள யாருமே வந்து நினைச்சு பார்க்கல. அவர் அந்த தைரியத்தை தான் வாங்கியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னதும் கரெக்டா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், கடன் சுமை தானாகவே குறையும். நீங்க வந்து நல்லபடியா வந்து நல்ல விஷயங்கள்லாம் வளரணும், தொழில் வந்து முன்னேறணும், நமக்கு வந்து பண கஷ்டம் வந்து தீரணும்னு வேண்டதை விட பணம் வந்து நல்ல வழியில வரணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வழியில அந்த சுப செலவுக்கு அந்த பணம் வந்து செலவாகணுங்கிறத இந்த ஏகாதசி திருநாள்ல செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஏகாதசியில மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அந்த தாயாரையும் நல்லபடியா வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்குவோம். இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து கடன் வந்து சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறத விட நம்ம சொன்ன மாதிரி செல்வம் வந்து நல்லபடியா வளரணும், நம்ம கிட்ட வந்து பணம் வந்து நல்லபடியா சேரணும், நல்ல தொழில் வந்து முன்னேற்றம் வேண்டிக்கிட்டு நல்லபடியா இந்த நாளை தொடங்குவோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். சித்திரை வருஷ பிறப்பு நம்ம எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவில் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.